ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டிவி விலாக்ஸ். லாஸ்ட் வீடியோவில் ஸ்ரீரடி கோவிலில் சாமி தரிசனம் ரூம் ஸ்டே பற்றி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் சீரடியில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய 10 இடங்களை பற்றி ஒன்று ஒன்றா போடுறேன். மகாராஷ்டிரா மாநிலம் அகமது நகர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற சீரடி ஒரு பிரபலமான சிறிய நகரம். இந்தியாவின் புனித இடங்கள் பலரால் விரும்பப்படும் சக்தி வாய்ந்த கோவில் சீரடி. மக்கள் இதை சாய் நிலம் என்று அழைக்கிறார்கள். ஸ்ரீரடி சாய்பாபா கோவில் புகழ்பெற்ற கோவில். சாய்பாபாவிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் இது. பகல் இரவு முழுவதும் பக்தர்கள் வந்து செல்ல விமானம், ரயில், பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஓப்பனிங் டைம் 4:55 காலையில் ஓப்பனிங் ஆகி இரவு 10 மணி வரைக்கும் கோவில் ஓப்பனில் இருக்கும். 2 சனி சிங்னாப்பூர். சீரடி டு சனி சிங்னாப்பூர் கோவில் 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சனி பகவான் கோவில். சனி பகவான் மகாராஜாவுக்கு இங்கே எள்ளும் எண்ணெயும் தான் அபிஷேகம் செய்கிறார்கள். சனி பகவான் கோவில் உள்ளே திறந்த வெளியில் நடுப்பகுதியில் இருப்பார். இந்த கிராமத்தில் சுற்றி உள்ள கிராமங்களில் எந்த வீட்லையுமே கதவு இருக்காது. என்னென்னா இந்த சனி பகவான் இந்த மக்களை காத்து அருள ஒரு ஐதீகம் இருக்குது. குருஸ்தான் கோவில் அருகில் உள்ள மிக முக்கியமான வழிபாட்டு தலம். சாய்பாபா முதலில் 16 வயதில் ஒரு வேப்ப மரத்து அடியில் அமர்ந்து காட்சி கொடுத்த இடம்தான் குருஸ்தான். இங்கு ஒரு சிறிய சன்னதி இருக்குது. அங்கே சாய்பாபா புகைப்படம், ஒரு சிறிய சிலை இருக்குது, சிவலிங்கம் இருக்குது. இங்கே ஊதுபத்தி ஏற்றி வழிபட்டால் மனிதனுக்கு பிடித்திருக்கிற நோய் பிணை நீங்கும் என்று ஒரு ஐதீகம் இங்கே இருக்குது. துவாரகாமாய் சீரடியில் பார்க்க வேண்டிய சிறந்த இடங்களில் இதுவும் ஒன்று. பாபா தன் வாழ்நாளில் அதிக நாட்கள் கழித்த இடம். தன்னுடைய வாழ்வில் கடைசி தருணத்தில் இருந்த இடமும் இதுதான். ஸ்ரீரடியின் இதயம் என்றும் அழைக்கிறார்கள். துவாரகாமாய் ஆலயத்தை கொண்ட மசூதியாக உள்ளது. மற்ற மதங்களை சேர்ந்தவர்கள் தங்கள் வேண்டுதலை தெரிவிக்க இங்கு வருகிறார்கள். இது பாபாவின் போதனைகளை வலுப்படுத்துகிறது. இங்கு ஒரு துணி ஒன்று, அந்த அடுப்பு, அந்த இது சொல்லுவாங்க துணின்னு, அது எரிஞ்சிட்டே இருக்கும். அதுலேருந்து கிடைக்கிற சாம்பலை தான் பிரசாதமாக கொடுக்குறாங்க. ஸ்ரீ சாவடி என்ற இடமும் இங்கே இருக்குது. வாரந்தோறும் வியாழக்கிழமை பாபா இங்கே செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். சாய் கிரிட்டேஜ் வில்லேஜ் புனித தலம் மற்றும் சுற்றுலா தலமாகவும் இது உள்ளது. அழகிய தீம் பார்க் என்றும் அழைக்கிறார்கள். 2014ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. மற்ற இடங்களைப் போல சிறந்த அழகான கிராமம். பாபாவின் பல சிலைகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சிலை வடிவத்தில் பார்க்க பாபாவின் கண்முன்னே தோன்றுவது போல இருக்கும். உள்ள சிலைகளில் பாபா நோய் வந்தவர்களுக்கு மருந்து கொடுப்பது, ஏழ்மையில் இருந்தவங்களுக்கு உணவு அளிப்பது அப்படின்னு பல வகையான சிலைகள் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்குது. கண்டோபா மந்திர் கோவிலிருந்து 600 மீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. இதை பாபா தனது இல்லமாக மாற்ற முடிவு செய்தார். ஆனால் அவரை முஸ்லிம் என்று கருதிய மகாசபை அவரை தங்க அனுமதிக்கவில்லை. ஹனுமான் மந்திர் சீரடியில் உள்ள பழமையான கோவில்களில் இதுவும் ஒன்று. இதை மாருதி மந்திர் என்று அழைக்கிறார்கள். இது துவாரகா மசூதிக்கும் சாவடிக்கும் இடையில் அமைந்துள்ளது. இந்த சீரடியில் மௌலி என்ற இடத்தில் இந்த ஹனுமான் மந்திர் கோவில் அமைந்துள்ளது. அப்துல் பாபா காட்டேஜ் இந்த குடிசை மிகவும் கண்கவர் ஒன்றாகும். இவர் பாபாவின் தீவிர ஆதரவாளராக இருந்துள்ளார். இதில் ஒரு சிறிய பச்சை நிற குடிசை உள்ளது. இதில் பாபாவின் கடந்த காலத்தை நினைவூட்டும் வகையில் அமைந்துள்ளது. இவரின் சமாதி மந்திருக்குள் அமைந்துள்ளது. பாபா சாவடி புகழ்பெற்ற துவாரகா மசூதிக்கு அருகில் அமைந்துள்ளது சாவடி. பாபா மசூதியில் வசித்து வந்தபோது ஒவ்வொரு இரவும் இங்கு சாவடிக்கு செல்வது வழக்கம். இப்போதும் ஒவ்வொரு இரவும் பாபாவின் பல்லாக்கு இங்கு ஊர்வலமாக செல்கிறது. பெட்டன்ஜாய் வாட்டர் ஃபால்ஸ் 10 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. குளித்து பொழுதுபோக்க சிறுவர் விளையாட்டு பூங்கா என்று பல பொழுதுபோக்கு அம்சங்கள் கொண்டது. இதற்கு அருகாமையிலே டெவோஷனல் தீம் பார்க் இருக்குது. ஒருத்தருக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 530 ரூபா. இங்கே வெட்டன்ஜாய்க்கும் இதுக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்குறோன்னா 1200. இதில் பாபாவோட வரலாற்று நினைவுகள், வரலாற்று படங்கள், ஒரு 12 நிமிஷம் ஒரு சிறு குறும்படம் பல இதில் இந்த இடத்துல காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகான இடம், மிஸ் பண்ணக்கூடாத இடம் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.